இந்த இயேசுவை நீ நம்பினால், இந்த இயேசுவை நீ விசுவாசித்தால், இந்த இயேசுவை நீ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், மெய்யாக இயேசு கிறிஸ்து உன் கண்ணீரை துடைப்பா, உன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் தருவா, உன் வியாதியை சுகமாக்குவா, உன் கடன் தொல்லையை தீர்ப்பா, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையில ஒரு சமாதானம் தருவா. இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்திலிருந்து, மாம்ச வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால், ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அந்த பரலோக ராஜ்யத்திலே உனக்கு நித்திய ஜீவனை தருவா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் போது நன்மை செய்கிறவராக இந்த பூமியை சுற்றி திரிந்தார். கண்பார தெரியாத கண்பாரை கொடுத்தார், காது கேட்காதவனை இயேசு கிறிஸ்து கேட்க வைத்தார், பேச முடியாத ஊமைகளை இயேசு கிறிஸ்து பேச வைத்தார், நடக்க முடியாத முடவனை இயேசு கிறிஸ்து நடக்க வைத்தார். ஏன்? ஒரு குஷ்டரோகியை நாம் பார்ப்போம் என்றால் அவன் கை காலும் முகத்தை பார்க்கும் போதே நமக்கு அருவருப்பா இருக்கும். ஆகையால் நம்ம தூரமா நின்று காசு போடுவோம், தூரமா நின்று ஒரு சாப்பாடு வைப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தா தெரியுமா? அந்த குஷ்டரோகியை போய் பார்த்து அவனை அணைத்து அவனை தொட்டு சுகமாக்கினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நாள் முதல் சிலுவையில மரிக்கிற வரைக்கும் எல்லா மனிதனுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரா. ஆகியாத இன்றைக்கும் எங்கள் வார்த்தை மூலியமாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை மூலியமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்க்கும் போது அன்பான தேவ பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதா, போராட்டம் இருக்கிறதா, வியாதிகள் இருக்கிறதா, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், எவ்வளவு மாத்திரை ஊசி போடுறோம், ஆனாலும் சரியாகாமல் இருக்கிறதா? இந்த இயேசுவை நம்பிப்பா, இந்த இயேசுவை விசுவாசித்துப்பா, நிச்சயம் உனக்கு சுகம் கிடைக்கும். வாழ்க்கையில குடிப்பதில் ஒரு விடுதலை இல்லை, ஒரு கெஞ்சா பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லை, அந்த ரங்கத்தில் இருக்கிற பாவத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, பல வருஷமா நான் அடிமந்தனத்தில் இந்த பாவத்தில் வாழ்கிறேன் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த இயேசுவை நீ நம்பிப்பா, இந்த இயேசுவை நீ விசுவாசித்துப்பா. எப்படிப்பட்ட குடி பழக்கமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கெஞ்சா போன்ற பழக்கமா இருந்தாலும், எப்படிப்பட்ட அந்த ரங்கத்தில் இருக்கிற பாவ பழக்கமா இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் உன்னை பாவத்தில் விடலாக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடலாக்கினால் மெய்யாக உன்னுடைய